வணக்கம் நேரிலே. நமது சந்தைகளில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ஃப்ளோ வரத்து குறைஞ்சிருக்கு, பட் அவுட்ஃப்ளோவும் இருந்தது. மறுபுறம் செப்டம்பரில் கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப் இருக்குது பார்த்திங்களா, ஒரு உச்சாணி கிளைக்கு போயிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் கம்ப்ளீட்டாக எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் நியூ ஹையையும் டச் பண்ணியிருக்கு, 29,361 crores. இந்த நெட் இன்ஃப்ளூயன்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு மாடரேட் அந்த செகண்ட் மந்த்னு சொல்லலாம், ஸ்ட்ரெயிட் மந்தில், அதாவது ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9% குறைந்தாலும் ஸோ 30,422 கோடி ரூபாய் உள்ளே வந்திருக்கு. இந்த ஸ்லோ டவுன் மெயினாக வந்ததற்கு காரணம் சில ரிடம்ஷன் இன் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிடம்ஷன் நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 30% மந்த் ஆன் மந்த். ஸோ இந்த 1 year ஹை அரௌண்டு 36,000 கோடி ரூபாய்க்கு மேலே ரிடம்ஷன் ஆகிருக்கு. அதுமாரி இம்பேக்ட் ஆஃப் த ஷார்ப் அவுட்ஃப்ளோ காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தோன்னா அதில் லம்சம் ரூட்லேருந்து எடுத்து எஸ்ஐபி ரூட்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் என்ன போட்டாங்க, கோல்டு, அதாவது கமாடிட்டி இடிஎஃப் உள்ளுக்குள்ளே அந்த பணம் போயிருக்குங்க. மெயினாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய செப்டம்பர் மாதம் 29,361 கோடி ரூபாய் உள்ளே வந்திருக்கு. ப்ளஸ் 92.5 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அது பார்த்தோன்னா ரீட்டைல் இன்வெஸ்டருடைய ஒரு க்ரோயிங் ப்ரிஃபரன்சஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் சிஸ்டமேட்டிக் பிளான், அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். மறுபுறம் இந்த ஈக்விட்டி இன்ஃப்ளோ மாடரேட்டாக இருந்தாலும் சொன்னேன் இல்லையா, இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ஜ் ரேலின்னே சொல்லலாம். கோல்டு இடிஎஃப் பார்த்திங்கனாக்க 8,151 கோடி ரூபாய் உள்ளே வந்திருக்குங்க. கம்பேர் வித் 2,100 crores, 3 times மேலே. அதேமாதிரி சில்வர் இடிஎஃப் பார்த்திங்கன்னா மந்த் ஆன் மந்தில் 3 times கிட்டத்தட்ட 5,342 கோடி ரூபாய்க்கு செப்டம்பர் மந்த் மாத்திரம் சில்வர் இடிஎஃப்ல உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த கம்பைன் நெட் இன்ஃப்ளோ பார்க்கும் பொழுது கோல்டு அண்ட் சில்வர் இது ஒரு ரெக்கார்டு ஹை அந்த லாஸ்ட் மந்த். மெயினாக கோல்டு இடிஎஃப் இந்த ரீசன்ஸ் பார்த்தோன்னா எல்லாம் திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். சேஃப் ஹெவன் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு குளோபல் ரிஸ்க், இந்த டாரிஃப், இந்த விஷயங்கள்னால ஸோ இந்த பொசிஷனல் பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி இந்த குளோப் இருக்கக்கூடிய விஷயங்களில் திருப்பி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோல்டில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பணம் கொண்டு இருக்கிறது. அதுபோல் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோல்டு இடிஎஃப்பை கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு வாங்கலாம், எஃப்ஓஎஃப் அப்படிம்போம். அதில் லம்சமாக வாங்குறது எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க சில்வரில். ஸோ இது எல்லாமே காரணம். ஸோ ஒரு உச்சாணி கரைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஃபர்தராக உச்சாணி கரைக்கு தொடுமா தொடாதா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நிறைய டிபேட்டில் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ மேலும் இந்த ஓவரால் இன்ஃப்ளோ குறைந்ததற்கு நம்மளுடைய காரணத்தை பார்க்கும் பொழுது ஒரு போர்ட்ஃபோலியோ ரொட்டேஷனில் மக்கள் இதில் அது பெட்டராக இருக்குது. என்றைக்குமே இருக்கும்ல, திடீர்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா கமாடிட்டி செக்மெண்ட்டில் ஒரு 35% 40% கொடுக்குற போது 5-6 மாதத்தில் உள்ள ஏறி இருக்குது, ஃபர்தராக அது ஏறும், இனிமேல் தங்கமே உலகத்திலேயே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் ஆல் எமோஷ்னல் டச் அண்ட் ஃபீலில் அது ஏறிக்கிட்டு இருக்க தவிர அது வேறு எதுவும் கிடையாதுங்க. நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்னவென்றால், எஸ்ஐபியில் ஈக்விட்டியில் போகிறவங்க, ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு போடுறவங்க கண்டினியூஸாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும் பொழுது உங்களுடைய 10 வருடமோ 15 வருடமோ கழித்து பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கும். இதையே தான் நம்ம சொல்லுவோம், 15,000 ரூபா பர் மந்த் 15 வருஷம் போடுங்க, நீங்களும் கோடீஸ்வரராக ஆகலாம் என்பது தான் இதனுடைய முக்கிய கருத்து. ஸோ அதனால் டிமாண்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா மார்க்கெட்டில் நன்கு தான் இருக்கிறது. ஸோ அதனால் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கும் இந்த எஸ்ஐபியும் ஒரு முக்கிய காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.